அரசு மத கடை டிராபிக் பண்ணுறது ஊர் எல்லா பசங்க இருக்கு. அந்த கடை ஓடணும் அவர் வேண்டிய ஆள் கொண்டு ஓட சொல்றாங்க. சாத்துனா எல்லாம் சாத்துங்க. அது பேசிக்கலாம். ஏன்னா இன்சூரன்ஸ் சார் வர்றாங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க, அது என்னன்னு பேசிக்கலாம். அது ரோட்டை மறைஞ்சு என்ன பண்ண போறாங்க, ஒன்றும் பிரச்சனை பண்ண நீங்க வாங்க. இன்சூரன்ஸ் சார் வர்றாங்க, இன்சூரன்ஸ் சார் ஸ்டேஷன் வச்சு பேசிக்கலாம். வாங்க, உங்களுக்கு என்ன குறையோ அது இன்சூரன்ஸ் சார் சொல்லுங்க. அவர் நல்லா கண்டிப்பாக செய்வார், அவரால் முடிஞ்சதை செய்வார். நான் சொல்ல புரியுதா? அது ரோட்டை மறைஞ்சு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் அது. ஸ்கூலுக்குள்ளே ஸ்கூல் வண்டி ஃபுல்லாக நிற்குது. நான் போலீஸாக இருக்கேன், இன்சூரன்ஸ் சார் போச்சுனாங்க, இன்சூரன்ஸ் சார் வர்றாங்க. அழிக்க பாக்குறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கோரிக்கையா மக்கள்கிட்ட எழுதி கையெழுத்து கொடுங்க, நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ரோட்டை மறைச்சு உடனே கூட கொடுத்துருங்க. புரியுதா? 35 வருஷமா இருக்கு. சரி, இது டிராபிக் பிரச்சனை அப்போ கஸ்டமர் பண்ணிக்கலாம். சரி, உங்ககிட்ட கஸ்டமர் பண்ணிக்காங்க. சரி, அதே ஒன்றும் பண்ணல. நாங்கள் 35 ரூபா கடையை ஊருங்களா பிரத்யேகம் சொல்லி. சரி, இந்த கடையை மட்டும் வேண்டிய ஆள் கடை மட்டும் ஓடட்டும், அவர் பிடிக்காத கடையெல்லாம் ஓடக்கூடாதுன்னு கண்டிக்கிறோம். சரி, ரைட், ஓகே. நீங்கள் ஒரு மனுவாக கொடுங்க, நான் மேலதிகாரிகளை கொண்டு போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் ஓட. உங்கள் பேர் என்ன? நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க? தெற்கு மாவட்டத்தில் கூடி ஆலங்கட்டு உள்கடை விதி 6739 ஒயின் ஷாப் கடையை வந்து பழுது பார்த்து வேலை பார்த்துருந்தோம். பார்த்துட்டு கடையை ஓப்பன் பண்ணோம். ஆர்டர் காப்பி வாங்கி ஓப்பன் பண்ணோம். ஆர்டர் காப்பி ஓப்பன் பண்ணி கடையை வந்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது மெயினாக வந்து டிஎம்க்கு ஃபோன் பண்ணி கடையை சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சாப்பிட சொல்லின்னு கேட்டோம். இல்லை மெயின் சொல்கிறாப்புல, உங்கள் கடையை சாப்பிட சொல்கிறாப்புல. இல்லைம்மா எனக்கு ஒன்றும் ஆர்டர் காப்பி வாங்கியிருக்கோம். ஆர்டர் காப்பி வரணும், எதுக்குமா சாப்பிட சொல்லின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் மெயினாகிட்ட பேசி சொல்லுங்கள் அப்படின்னாப்புல. அமைச்சர் மெயினாகிட்ட சொல்லி பேசிட்டு சொல்லுங்கன்னாப்புல. அப்புறம் அமைச்சர் மெயினாகவே சந்திச்சு சொல்லும்போது இல்லை பார்ப்போம்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. டெய்லி அதே வார்த்தை சொல்லிட்டு இருந்தாப்புல. என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டேன். பாப்பமுத்துன்னு சொன்னாப்புல. அதுவும் ஒரு 4-5 நாள் டைம் பார்த்தேன். அவர் எதுவுமே சொல்லலை. கடையை சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டார். அதுக்கு போகிற நான் கேட்டேன், அரசமத்த கடை மட்டும் அவருக்கு வேண்டியப்பட்ட கடை அரசமத்த கடை ஒயின் ஷாப்பு அங்கே சாலை மறியல் பண்ணியிருக்கா, எல்லாமே அனைத்தும் பண்ணியிருக்காங்க. அந்த கடை மட்டும் நீங்கள் எப்படி ஓட அது மட்டும் ஓட்ட சொல்லாப்புல. அதுக்கு வேண்டியப்பட்ட கடை எங்கள் ரோட்டில் இருக்குது, கன்மாட்டு ரோட்டு பஞ்சாயத்து கடை. அது ஆள் பிறகு பொம்பளைலாம் நடக்க முடியல. அந்த கடை மட்டும் ஓடட்டும்காப்புல. இது வந்து எந்த டிராபிக்கும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஒயின் ஷாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருக்கிற ஆலங்குள்ளையே இந்த கடை தான் 35 வருஷமாக இருக்கிற ஒரே இடத்துல கடை இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாத கடை. ஆனால் பிரச்சனை இருக்கிற கடையெல்லாம் அவர் ஓட்ட சொல்கிறாப்புல. அவருக்கு வேண்டிய ஆளுனால கடையை ஓட்ட சொல்கிறாப்புல. அதுக்காக தான் பஸ் மதியம் முரியேசு நகர துணை செயலாளர் இருக்காப்புல. முரியேசு அவர் குமார் பழனிக்குமார் நகர செயலாளர் இருக்காப்புல. அவர் கட்சியெல்லாம் ஓட சொல்கிறாப்புல. அவருக்கு வேண்டிய ஆள் மட்டும் அது வேண்டிய ஆளுனால நான் வந்து கட்சியில் வந்து ஆரம்பத்தில் இருக்கிறேன். அவங்களுக்கு முன்னாடி மீனனுக்கு முன்னாடி கட்சியில் இருக்கிறேன். நான் மீனன் இப்போ வந்தப்போ கட்சிக்கு நான் வந்து எங்கள் அப்பா பாட்டேன் மூப்பாட்டேன் அதெல்லாம் அனைத்துமே இந்த கட்சியை விட்டு எங்களுக்கு எதுவுமே இந்த கட்சியும் தெரியாது. எங்கள் கட்சி எங்கள் ஊர்லேயே இந்த கட்சியில் நாங்கள் இருக்கிற இந்த மாதிரி இந்த கட்சியை விட்டு மாறினால எனக்கு துரோகம் பண்ணுறாப்புல மெய்யானதான். கட்சி இப்போ வந்தவர்களுக்கெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காப்புல. எங்களை எதிர்த்து என்னை அழிக்கிறதுக்காக பண்ணுறாப்புல. கட்சிக்காரன் 30 பேரை அழிச்சிட்டாப்புல. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.